நாட்டின் மிகப்பெரிய தங்கம் மற்றும் வைர சில்லறை விற்பனை சங்கிலியில் ஒன்றான மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் மலபார் குழுமத்தின் பசி இல்லாத உலகம் பிரச்சாரத்தை சென்னை டி நகரில் தொடங்கியுள்ளது. தொடக்க விழாவின் ஒரு பகுதியாக டி நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. கருணாநிதி, 133வது வார்டு கவுன்சிலர் ஏழுமலை ஆகியோர் உணவு விநியோக வாகனத்தை கொடியசைத்து துவங்கி வைத்தார். உடன் தமிழ்நாடு மண்டல தலைவர் யாசர், வடக்கு மண்டல தலைவர் அமீர்பாபு, தமிழ்நாடு வர்த்தக மேலாண்மை தலைவர் சபீர் அலி ஆகியோர் இருந்தனர். மேலும் மலபார் குழுமம் தனது கல்வி மற்றும் சமூக நல முன்முயற்சியின் கீழ் இந்தியா முழுவதும் 716 நுண்கற்றல் மையங்களை நிறுவி தெருவோர குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி மற்றும் ஊட்டச்சத்தை வழங்குகிறது. இந்த குழுமம் கிராண்ட்மா இல்லங்கள் என்ற ஒரு முன்முயற்சியையும் தொடங்கியுள்ளது. இதன் கீழ் ஆதரவற்ற பெண்களுக்கு இலவச தங்கும் இடம் மற்றும் பராமரிப்பை வழங்குவதற்காக தங்குமிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. தற்போது பெங்களூர், கேரளா மற்றும் ஹைதராபாத்தில் செயல்படுத்தப்படுகிறது. இதன் முன்முயற்சியை சென்னை, கொல்கத்தா, டெல்லி மற்றும் மும்பைக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாள் ஒன்றிற்கு 6460 உணவுப் பொட்டலங்களை சென்னை நகரம் முழுவதும் வழங்குவதற்காக திட்டம் தீட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவரும் இருப்போம். நம்ம எப்போதுமே பசி அப்படின்னு பேசணும்னா நம்மளோட வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல எல்லாரும் பசியை ஃபீல் பண்ணிருப்போம். அதே மாதிரி நம்மளோட பாரதியார், திருவள்ளுவர் எல்லாரும் பசியோட சில வரிகள் எனக்கு பிடிச்ச சில வரிகளை இங்க சொல்ல ஆசைப்படுறேன். பாரதியார் சொல்ற மாதிரி, தனி ஒருவனுக்கு உணவில் ஜகத்தினை அழித்திடுவோம். ஸோ ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்ம ஜெகத்தையே அழிச்சுக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் பசி. ஸோ அதே மாதிரி ஈஸியா நம்ம எப்பவுமே சொல்றதுதான், பசி வந்தால் 10 பார்த்துக்கிறோம். ஸோ கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பேசும்போது சொல்லுவாங்க, பசி வரும்போது பாட்டு ரொம்ப வேகமா வரிகள் கொட்டிடுமா. அது கவிஞர்களுக்கு பசி பாட்டின் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்போதுமே நம்ம உலக பொதுமறையான திருக்குறளை விட்டுட்டு ஒரு விஷயம் பேச முடியுமானா பேச முடியாது. ஸோ பசி பார்த்தீங்கன்னா ஈகைன்ற ஒரு அதிகாரத்துல 225வது குறள் பசியை பற்றி பேசியிருக்காங்க. ஆற்றுவர் ஆற்றல், பசி ஆற்றல், அப்பசி மற்றோர் ஆற்றின் பின். அதாவது நம்ம பசியோட இருக்கிறது, இப்போ 2 நாள், 1 நாள் இல்லைன்னா ஒரு வேளை பசியை தாண்டி போறோம் அப்படின்னா அது ஒரு தவம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தவத்தோட பெரிய பலன் எது கொடுக்கும்னா, நம்ம இன்னொருத்தரோட பசியை ஆத்துறது நமக்கு அந்த தவத்தை விட அதிகமான பலன் கொடுக்கும். ஸோ எங்க சேர்மன் யூஸ்வலா சொல்ற மாதிரி தான், ஒருத்தரோட பசியை நம்ம ஃபில்ஃபில் பண்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்கா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மீல் கூட சாப்பிட முடியாம கிட்டத்தட்ட யூனிட் ரிப்போர்ட் படி 800 மில்லியன் பீப்புள் உலகத்துல 800 மில்லியனுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்காங்க.